காவியமாகிய 50,000க்கும் அதிகமான மாவீர செம்மல்களையும் 1,47,600க்கும் அதிகமான அப்பாவி தமிழ் பொதுமக்களையும் விராஜ் மெண்டிஸ் போன்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்களையும் மனதிருத்தி இன்றைய கூட்டத்தை ஒழுங்குபடுத்திய ஒழுங்கமைப்பாளர்களே, தொகுப்பாளர்கள் அவர்களே, அவசரமாக இயந்திரமயமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கனடாவிலே வீட்டினுடைய குத்தகை பணத்திற்காகவும் காப்புறுதிக்காகவும் ஓட வேண்டியிருந்தாலும் தமிழ் தேசத்தினுடைய விடுதலையையும் சுயநிர்ணய உரிமையையும் மனதிருத்தி எங்களுடைய இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஈழத்தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு என்னுடைய நினைவுகள் 2009 ஆண்டு மே 18க்கு செல்கிறது. பூ ஒன்று நீரின்றி வாடியது, பூகம்பம் பூமியிலே ஆடியது, மாவீரம் சாதனையை நாடியது, நம் தமிழ் தேசம் கண்ணீரில் மூழ்கியது. பூ ஒன்று நீரின்றி வாடியது, பூகம்பம் பூமியிலே ஆடியது, மாவீரம் சாதனையை நாடியது, நம் தமிழ் தேசம் கண்ணீரில் மூழ்கியது. 2009 மே 18க்கு முதல் தேசம் பற்றிய கவலைகள் எங்களுக்கு அவ்வளவாக இருந்ததில்லை. ஏனென்றால் அண்ணன் பார்த்துக் கொள்ளுவார் என்று அபரிதமாக நம்பியிருந்தோம். அன்னை மீது அனைத்தையுமே சுமத்தினோம். அண்ணன் பார்ப்ப, அவர்கள் பார்ப்பார்கள் என்று அளவு கடந்து நாங்கள் நம்பியிருந்தோம். அவ்வாறு நம்பியிருந்த அப்பாவி சாமானிய தமிழர்களில் நானும் ஒருவர். அந்த குற்ற உணர்வு எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கும், மாற்று கருத்து கிடவில்லை. அந்த வகையில் 2009 ஆண்டு மே 18 அன்று மாவீர செம்மல்களின் தியாகத்தோடு எமது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்படுகிறது. இதில் அதி உச்சமாக கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை மௌனிக்கப்படுகின்றது. உண்மையை சொல்ல போனால் அந்த கணத்தில் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தமிழினத்தினுடைய தீர்வுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் அடுத்த சந்ததியிடம் கையளித்து விட்டுத்தான் அந்த ஆயுத போராட்டத்தை முள்ளிவாய்க்காலிலே மௌனித்திருந்தார். ஆனால் அந்த வரலாற்று தொடர்ச்சியை சரியான முறையில் வாங்கியிருக்க வேண்டிய நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தி இருந்தோமா என்பதுதான் எங்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி. 2009 மே 18 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படுகின்றது. கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையோடு திட்டமிட்ட இனப்படுகொலை உச்சம் பெற்று 1,47,600 அப்பாவி தமிழ் பொதுமக்கள் காணாமலாக்கப்பட்டு 3,00,000க்கும் அதிகமான மக்கள் தமது உயிர்களையும் இரத்தங்களையும் காணிக்கையாக்கி எமது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்படுகின்றது. இனப்படுகொலையினுடைய உச்சம் அரங்கேறியிருந்தது. கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் இனப்படுகொலை ஜெனசைட் என்ற அந்த வார்த்தையை ஈழத்திலே இருக்கின்ற தலைமைகளும் புலத்திலே இருக்கின்ற ஒரு சில அமைப்புகளும் உச்சரிக்க தவறியிருந்தார்கள். அந்த இனப்படுகொலை என்ற வார்த்தையை நாங்கள் ஒருமித்து உச்சரித்திருந்தோம் என்றால் எங்களுக்கு தேசம் கிடைத்திருக்கும். 37,600 மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பலஸ்தீனம் தனக்கான அங்கீகாரத்தை பெற முடியும் என்றால் 1,47,600க்கும் அதிகமான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட எங்களுக்கு ஏன் தீர்வு கிடைக்கவில்லை?
அதை சிந்திப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே கூறியிருக்கிறோம். பல பொய்கள் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்டது, உண்மைகள் மறைக்கப்பட்டது. இன்று நடக்கின்ற திருவிழாக்கள் போல களியாட்டங்கள் எங்களுடைய மனதை மாற்றுவதற்காக அரங்கேற்றப்பட்டது, பொய்கள் விதைக்கப்பட்டது. இலங்கை அரசு ரோம் பிரகடனத்திலே கையெழுத்திடாதபடியினால் இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணையை நடாத்த முடியாது என்று அப்பட்டமான முழு பூசணிக்காய்கள் சொல்லிக்கொண்டே புதைக்கப்பட்டது. இலங்கையிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று பொய்கள் அம்பலத்தில் ஏற்றப்பட்டது. இலங்கை ரோம் பிரகடனத்திலே கையெழுத்திடாதபடியினால் இலங்கைக்கு எதிராக சர்வதேச விசாரணையை நடாத்த முடியாது என்று சட்ட விற்பனர்கள் கூட சட்டத்தின் விதிகளையும் விதி விலக்குகளையும் மறைத்துவிட்டு பொய்களை உண்மையாக்க மெய்ப்பிக்க தீவிரமாக உழைத்தார்கள். இன்று மியன்மாரும் ரோம் பிரகடனத்திலே கையெழுத்திடவில்லை. மியன்மாரும் ரோம் பிரகடனத்தை ஏற்று அங்கீகரித்திருக்கவில்லை. ஆனால் மியன்மரிலே ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை ஆரம்பமாக போகிறது. அப்படி என்றால் இன்று சர்வதேச சட்டம் மாறிவிட்டது. ஒரு நாடு ரோம் பிரகடனத்திலே கையெழுத்திடாவிட்டாலும் அந்த நாட்டிலே இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்ட மக்கள் புலம்பெயர்ந்து வேறொரு நாட்டில் வாழுகின்ற பட்சத்தில் அவ்வாறு வாழுகின்ற நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு ரோம் பிரகடனத்தை ஏற்று அங்கீகரித்திருந்தால் அந்த நாட்டின் கூட நாங்கள் சர்வதேச விசாரணையை கோர முடியும். இந்த உண்மை மறைக்கப்பட்டது, திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இந்த உண்மைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து நாங்கள் வெளியேறினோம். நாங்கள் தாயகத்தில் இருந்து கத்தினோம், குளறினோம், இந்த உண்மைகளை சொன்னோம். ஆனால் எங்களை தோல்வியடைந்த தரப்பாக, நிராகரிக்கப்பட்ட தரப்பாக, நாங்கள் பொய்களை சொல்லுவதாக எங்களை எள்ளி நகையாடினார்கள். எங்களுடைய கருத்துக்களை உண்மை என்று யாருமே நம்பவில்லை. இன்று ரோம் பிரகடனத்தை ஏற்று அங்கீகரித்திராத மியன்மரிலே ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு எதிராக சர்வதேச விசாரணை ஆரம்பமாக இருக்கின்ற நேரத்தில் தான் இவர்கள் சொன்னதில் உண்மை இருக்கின்றது என்று எம்மவர்கள் கூட சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் உமக்கு எதிராக அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தோற்றுவிட்டோம், போராட்டம் தோற்றுவிட்டது. தலைவர் பிரபாகரன் போராடி எண்ணத்தை கண்டார். போராளிகள் காலில்லாமல், கையில்லாமல், கண்ணில்லாமல் படுத்த படுக்கையில் இருந்த எண்ணத்தை கண்டார்கள் என்று தோல்வி மனப்பான்மை திட்டமிட்டு விதைக்கப்படுகிறது. உண்மை அதுவல்ல. போராட்டம் வென்றிருக்கிறது. தேசிய தலைவர் ஆயுதத்தை தூக்கி இருக்காவிட்டால் இன்று நாங்களும் நீங்களும் இந்த மண்ணிலே இருந்து தமிழ் தேசியம் பற்றி தமிழிலே கதைத்துக் கொண்டிருக்க முடியாது. எமது இனம் 40 ஆண்டுகளுக்கு முதல் அந்த நாட்டிலே அழிப்பொழிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு நாங்களும் நீங்களும் தமிழிலே கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், ஈழத்திலே தமிழர்கள் என்ற ஒரு இனம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால், தமிழர்களுக்கு ஒரு தீர்வு தேவை என்று நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் போராட்டம், மாவீரர்களுடைய தியாகம், தேசிய தலைவருடைய சிந்தனை. ஆனால் இந்த உண்மைகள் அனைத்தும் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. எங்கள் உள்ளங்களில் தோல்வி மனப்பான்மை விதைக்கப்படுகிறது. இது ஒன்றும் நடக்காது, சாத்தியமில்லை என்று எங்களை சோர்வு மனப்பான்மைக்குள் தள்ளிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. ஈழத்திலே நடந்தது இனப்படுகொலை என்பது நிரூபிக்கப்பட்டால்
நடைபெறுவதற்கான வாய்ப்பு சர்வதேச சட்டத்தில் இருக்கிறார். அந்த வாக்கெடுப்பில் 2 கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் இனப்படுகொலை செய்த நாட்டோடு சேர்ந்து இருக்க விரும்புகிறீர்களா, பிரிந்து செல்ல விரும்புகிறீர்களா? இப்படியான விடயங்கள் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான், நாங்கள் இனப்படுகொலை என்று கதைக்க கூடாது என்பதற்காக சர்வதேச விசாரணையில் யுத்த குற்றம் என்ற வார்த்தையை பலரும் கதைக்கிறார்கள். வார் கிரைம்ஸ் என்று கதைக்கிறார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தான் தாயகத்திலே இனப்படுகொலை ஜெனோசைட் என்ற வார்த்தையை கதைக்கின்றார்கள். தமிழ் மக்களினுடைய பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற தரப்பு வார் கிரைம், யுத்த குற்றம் என்று மாத்திரம் தான் கதைக்கிறார்கள். இந்த இரண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யுத்த குற்றம் என்றால் என்னவென்றால், யுத்தத்திலே சில குற்றங்கள், தவறுகள் நடைபெறுவதுதான் யுத்த குற்றம். யுத்த குற்றத்துக்கான விசாரணை நடந்து யுத்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நடைபெறக்கூடிய அதிகபட்ச விளைவு என்னவென்றால், அந்த குற்றத்தை இழைத்த இராணுவத்தினர் ஒரு சிலரை அழைத்து அவர்களுக்கு தண்டனைகளை கொடுப்பார்கள். அடுத்த சுதந்திர தினத்துக்கு அவர்களை விடுதலையும் செய்து விடுவார்கள். இதனால எனக்கோ உங்களுக்கோ பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கோ எதுவும் நடைபெறப் போவது கிடையாது. இனப்படுகொலை என்றால் என்னவென்றால், ஒரு இனம் இன்னொரு இனத்தை திட்டமிட்டு அழிப்பது இனப்படுகொலை. யுத்த சூனிய வலயம் என்ற பிரகடனம் செய்துவிட்டு அந்த வலயத்துக்குள் பாதுகாப்புக்காக சென்ற மக்கள் மீது ஷெல்லை வீசியது இனப்படுகொலை. 4 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருந்த முள்ளிவாய்க்காலுக்கு 60,000 பேருக்கு மாத்திரம் சாப்பாடு அனுப்பியது இனப்படுகொலை. கஞ்சிக்கு கையேந்தி நின்ற மக்கள் மீது கொட்டுக்குண்டுகளை வீசியது இனப்படுகொலை. இது சின்ன பிள்ளைக்கு தெரியும், சட்டத்தரணிக்கு தெரிய தேவையில்லை, சட்ட மாணவனுக்கு தெரியும். அந்த இனப்படுகொலை என்பதை நாங்கள் ஒருமித்து கையில் எடுத்திருந்தால் இன்று இனப்படுகொலை நிரூபிக்கப்பட்டிருக்கும். இனப்படுகொலை நிரூபிக்கப்பட்டால் இனப்படுகொலையால் வஞ்சிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட தமிழர்களிடம் வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய நிலைக்கு சர்வதேசம் தள்ளப்பட்டிருக்கும். தமிழர்கள் இனப்படுகொலை என்பதை உச்சரிக்க கூடாது. தமிழ் தலைமைகள் வார் கிரைம்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். சர்வதேச விசாரணையை கேட்கக்கூடாது. 13வது திருத்தத்துக்குள் அனைத்தையும் ஏற்க வேண்டும் என்று அன்று இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு சில நாடுகளும் சில தலைவர்களும் 2009 மே மாதம் 21ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 4 கட்சிகள் இருக்கும். தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், செலோ, EPRL, 4 கட்சிகள் இருக்கும். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி சண்டை முடிந்து 3வது நாள் கொழும்பிலே ஒரு சந்திப்பு நடக்கிறது. ஒரு பலம் வாய்ந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள் அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த சந்திப்பிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த சம்மந்தரையா, தமிழரசு கட்சியின் சார்பில் அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்கள், செலோவின் சார்பில் அண்ணன் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள், EPRLF சார்பில் அண்ணன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அப்பாத்துறை விநாயகமூர்த்தி ஐயா அவர்களோடு செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் செல்கிறார். அந்த சந்திப்பில் வைத்து ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு 3வது நாள் கூறப்படுகிறது அனைத்தும் முடிந்து விட்டது. இனி நீங்கள் 13வது திருத்தத்துக்குள் உட்பட்ட ஒரு தீர்வைத்தான் ஏற்க வேண்டும். நாங்கள் தான் முடிவெடுப்போம், நீங்கள் எதையும் தீர்மானிக்க முடியாது என்று எச்சரிக்கையோடு கட்டளைகள் இடப்படுகிறது. அந்த கட்டளைகளை ஏற்க முடியாது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம் அந்த இடத்திலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார்.
வாதங்கள், வாத பிரதிவாதங்கள் தொடர்கிறது. சம்பந்தர் ஐயாவுடன் கெஞ்சுகிறோம், ஐயா நாங்கள் 22 எம்பிகள் இருக்கிறோம். அந்த நேரம் 22 எம்பிக்கள் கூட்டமைக்கிறார்கள். நாங்கள் 22 பேரும் சேர்ந்து எமது அபிலாஷைகளை முன்வைத்தால் யாரும் எங்களை தாண்டி எதையும் எங்கள் மீது திணித்துவிட முடியாது. உதாரணத்துக்கு நான் இப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் இந்த ஏற்பாட்டாளர்களிடம் கேட்கிறேன், எனக்கு இடியப்பமும் முட்டை பொரியலும் வேணும், கூட பீஸா எனக்கு சரி வரான்னு சொல்றேன். அவர் சொல்லிடும், இல்ல நீ பீஸா தான் சாப்பிடணும். நான் சொன்னேன் என்னால சாப்பிடலான்னு. நான் ஒரு 4-5 நாள் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தால் ஒரு கட்டத்தில் விரும்பியோ விரும்பாமலோ என்னை அழைத்த ஏற்பாட்டாளர்கள் எனக்கு என்னத்தை தரணும், இடியப்பத்தை தரணும், மேல நான் செத்து போவலப்பா. ஆனா எந்த தலைவர்கள் இடியப்பத்தை கேட்கவே, அவர்கள் தருகின்ற பீஸாவிற்காக வாய்களை திறந்தார்கள். இதுதான் நடந்த உண்மை. அப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு முன்னால் 2 கேள்விகள் இருந்தது. ஒன்று, பதவிகளுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தொடர்ந்து இருப்பதா? ஏனென்றால் அவருக்கு வழங்கப்பட்ட சன்மானம் என்னவென்றால், நீங்கள் இந்த 13வது திருத்தத்தை ஏற்றால் சம்பந்தரையாவுக்கு பிறகு அவரை கூட்டமைப்பினுடைய தலைமையாக்குவதாக கூட உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டது. அவருக்கு இருந்த கேள்வி, பதவிகளுக்காக கொள்கையற்ற கூட்டமைப்பிலே தொடருவதா அல்லது இனத்திற்காக 13வது திருத்தத்திற்குள் அந்த சதி முறியடிக்கப்படுவதை தடுப்பதற்காக அதிலிருந்து வெளியேறுவதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அவர் பதவியை விரும்பி இருந்தால், கூட்டமைப்பினுடைய அடுத்த தலைவராக வேண்டும் என்பதை நினைத்திருந்தால் தொடர்ந்து கூட்டமைப்புக்குள் இருந்திருக்கலாம். அவர் இனத்திற்காக அந்த அமைப்பை விட்டு வெளியேறுவது என்கின்ற ஒரு முடிவை எடுக்கிறார். அப்பொழுது நாங்கள் அச்சுறுத்தப்பட்டோம், உங்களால் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற விட மாட்டோம், ஒரு ஆசனத்தை கூட எடுக்க மாட்டீர்கள். அந்த நேரத்திலும் நாங்கள் 50,000 மாவீரர்களை தான் நினைத்தோம். நாங்கள் தோற்கலாம், கொள்கை தோற்கக்கூடாது, மாவீரம் தோற்கக்கூடாது என்பதற்காக 2010 தற்கொலைக்கு நிகரான முடிவை எடுத்தோம். ஏனென்றால் அன்று கூட்டமைப்பு என்றால் அனைவருமே தலைவர் உருவாக்கிய அமைப்பாக பார்த்தார்கள், தலைவரினுடைய ஜனநாயக பிம்பமாக பார்த்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தும்புத்தடிய வச்சாலும் வெல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. நாங்கள் அங்கே இருந்திருந்தால் இலகுவாக வந்திருக்கலாம். இன்று நான் வெறும் சட்டத்தரணியாக உங்கள் முன் வந்திருக்க வேண்டிய தேவை கிடையாது, பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் பதவிகள் முக்கியமல்ல, கொள்கைதான் முக்கியம் என்பதற்காக அந்த கூட்டமைப்பில் இருந்து வெளியேறினோம். 2010 முதலாவது தேர்தலில் போட்டியிட்டோம். எங்கள் மீது திட்டமிட்டு எங்களை அச்சுறுத்திய சக்திகள் பொய்களை பரப்பிவிட்டார்கள். கூட்டமைப்பை உடைத்து விட்டோம் என்றும், கோத்தாவின் கூலிகள் என்றும் நாங்கள் விமர்சிக்கப்பட்டோம். தேர்தலில் 72 மணித்தியாலத்துக்கு முதல் தான் கடைசியாக விளம்பரம் செய்யலாம். உதாரணத்துக்கு 20ஆம் தேதி தேர்தல் என்றால் 17ஆம் தேதி தான் கடைசியாக பத்திரிகைகளில் விளம்பரங்கள் வரலாம். 18ஆம் தேதி 19ஆம் தேதி தேர்தல் சார்ந்த விளம்பரங்களை எமது நாட்டிலே செய்ய முடியாது. அந்த கடைசி நாளில் பார்த்து பொய்யான செய்திகளை எல்லாம் அமைத்து விடுவார்கள். அவற்றுக்கு மறுபறிக்கை கொடுப்பதற்கு கூட எங்களுக்கு நேரம் இருக்காது. 2010 தேர்தலில் வெறும் 6500 வாக்குகளை பெற்று நாங்கள் படுதோல்வி அடைந்தோம். ஆனால் நாங்கள் சோர்வு அடையவில்லை. ஏனென்றால் எங்களிடம் உண்மையும் இருந்தது, நேர்மையும் இருந்தது. தொடர்ந்து போட்டியிட்டோம். 2015 15,000 வாக்குகளை பெற்றோம். அப்பொழுதும் தோல்விதான், ஆசனங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உண்மைகள் விளங்க தொடங்கியது. சொல்வார்கள், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது. அது எங்கள் விடயத்தில் நடந்தது. 2020களில் 1,00,000 வாக்குகளை பெற்றோம். வடகிழக்கினுடைய 2வது சக்தியாக வந்தோம். ஆனால் அப்பொழுதும் உலகம் எங்களுடைய கருத்தை கேட்கவில்லை. நாங்கள் இனப்படுகொலை நடந்தது என்றோம். எங்கள் கடந்த கால நண்பர்கள் இல்லை இல்லை யுத்த குற்றம் தான் என்றார்கள்.
சர்வதேசம் பல சந்தர்ப்பங்களில் எங்களிடம் சொன்னது, நீங்கள் 2 ஆசனத்தை வைத்துக் கொண்டு இனப்படுகொலை என்று சொல்லுகிறீர்கள். 10 ஆசனத்தை வைத்திருக்கின்ற தரப்பினர் என்னத்தை சொல்லுகிறார்கள்? யுத்த குற்றம் என்றுதானே சொல்லுகிறார்கள். ஆகவே நாங்கள் 2 பேர் சொல்லுவதை கேட்பதா, 10 பேர் சொல்லுவதை கேட்பதா? ஜனநாயகத்தின்படி பெரும்பான்மையை தானே கேட்பார். ஆகவே நாங்கள் தான் எங்களுக்கு கூலி வலித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அவர்கள் மட்டும் பொறுப்பல்ல மக்களே. அவர்களை தெரிவு செய்வது யார்? எங்களுடைய உறவுகள். ஆகவே எங்களுடைய தலையிலே நாங்கள் மண்ணள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறோம். 2016க்கும் 2019க்கும் இடையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அவர்களோடு சேர்ந்து நல்லாட்சி என்று கொண்டாடினார்கள். நாங்கள் ரணிலோடும் மைத்திரியோடும் இதயத்தால் இணைந்திருக்கின்றோம் என்று சம்பந்தரையா சொன்னார். நாங்கள் சிலவற்றை எழுத்தில் வாங்குங்கள் என்று ஐயாவிடம் சொன்ன பொழுது ஐயா சொன்ன விஷயம், நாங்கள் அவர்களோடு இதயத்தால் இணைந்திருக்கிறோம், எழுத்துக்கள் இங்கே தேவையில்லை. நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை. வரலாறை சரியாக இந்த மண்ணிலே பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இந்த உண்மைகள் இந்த மண்ணுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு 15 ஆண்டுகளாக இந்த நாட்டுக்குள் நுழைவதற்கு விசா கூட கிடைக்கவில்லை. ஆகவே கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த விரும்புகிறேன். அவ்வளவுதான். அந்த 2016க்கும் 2019க்கும் இடையில் ஏக்கிய ராஜ்ய என்று ஒரு யாப்பு வரைவு உருவாக்கப்பட்டது. இதுதான் முக்கியமான விடயம். நான் உங்களை சந்திக்க வந்ததனுடைய நோக்கம் இதுதான். ஏக்கிய ராஜ்ய என்ற ஒரு யாப்பு வரைவு உருவாக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சேர்ந்துதான் உருவாக்குகிறார்கள். அந்த ஏக்கிய ராஜ்ய வரைவு முழுக்க ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு வரைவு. வடகிழக்கு இணைப்பு அங்கே பேசப்படவில்லை. பௌத்தத்திற்கு பிரதான இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒற்றையாட்சி பண்புகளோடு ஏக்கிய ராஜ்யம். சாதாரண சிங்களம் தெரிந்தவர்களுக்கே தெரியும், ஏக்கிய என்றால் ஒற்றை, ராஜ்ய என்றால் ஆட்சி. இதுக்கு கணக்கு படிக்க தெரியல, ஒற்றை ஆட்சியா. ஆனால் எம்மவர்கள் ஒருமித்த நாடு என்று ஒரு புது சொல்ல கண்டுபிடிச்சாங்க. ஒருமித்த நாடு என்றால் சமஷ்டி என்று வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு அர்த்தம் சொன்னார்கள். சிங்களத்திலே இருக்கிறது ஏக்கிய ராஜ்யம். சட்ட வித்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருமித்த நாடு, சமஷ்டியா. சமஷ்டிக்கு அன்னித்து வந்து விட்டோம், தீர்வை பெறப்போகிறோம் என்று 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த நேரம் 16 பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருமித்த நாட்டு யாப்பை ஏற்று பாராளுமன்றத்தில் அந்த நேரம் வழிநடத்தல் குழுவுக்கு தலைமை தாங்கிய பிறகு கூட்டமைப்புக்குள் வந்த பிளாட் அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் சித்தார்த்தன் கையொப்பம் வைத்திருந்தார். ஏக்கிய ராஜ்ய வரைவு ஏற்கப்பட்டு விட்டது. ஒற்றை ஆட்சி. சிங்களத்திலே இருக்கிறது ஏக்கிய ராஜ்ய, தமிழிலே ஒருமித்த நாடு என்று இருக்கிறது. சில எதிர்காலத்தில் சமஷ்டி என்றும் மாற்றுகிறோம். தமிழ் மக்களை ஏமாற்றுவோம். ஆனால் எங்களுடைய சட்டம் சொல்லுகிறது, if there is any conflict arises between the Sinhala origin and the other versions, the Sinhala origin will prevail. அதனுடைய அர்த்தம் என்ன? இது சட்டம். இயற்றப்படுகின்ற சட்டங்களில் சிங்கள மொழி மூலத்திற்கு ஏனைய மொழிபெயர்ப்புகளான தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது சிங்களமே மேலோங்கும் என்று சட்டத்தில் இருக்கிறது. அப்ப நீங்கள் தமிழ்ல ஒருமித்த நாடு என்று தமிழர்களை ஏமாற்றலாம். ஆனா இது நீதிமன்றத்தாலும் இலங்கையுடைய சட்ட திட்டங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது. ஏக்கிய ராஜ்ய சட்டத்தில் இருக்கு. If there is any conflict arises between the Sinhala origin and the other languages, Sinhala origin will prevail. என்கிற மக்களை ஏமாற்றினார். நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை,
எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்டோம். கவலைக்குரிய விடயம், பலவங்களோடு அமைப்புகள் என்றார்கள். ஆனால் பெரும்பான்மை பெற்ற தமிழர்களுடைய அரசியல் தரப்புகளும் ஒரு சில புலம்பெயர் அமைப்புகளும் பெருவிழாக்கள் நடத்துகின்றவர்களும் எங்களுக்கு எதிராக நின்றார்கள். தமிழர்களினுடைய அபிலாஷைகளை குழி தோண்டி புதைத்தார்கள். சிங்களத்தை காப்பாற்றினார். இதுதான் நடந்தது. 2010 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படுகிறது. ராஜபக்சேக்களை சிங்கள மக்கள் கடவுளாக பார்த்தார்கள். எல்லாருமே நினைத்தது இனி காலாதி காலமும் இலங்கையை ராஜபக்சேக்கெல்லாம் ஆளப்போகிறார்கள். எவருமே நினைத்திருக்கவில்லை அதே ராஜபக்சேக்கள் வெறும் 10 ஆண்டுகளுக்கு இடையில் அதே சிங்கள மக்களால் உள்ளாடைகளோடு அடித்து விரட்டப்படுவார்கள் என்று எவருமே நினைத்து பார்த்திருக்கவில்லை. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட வெல்ல முடியாது. தேசிய பட்டியலில் ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒளிச்சு பாராளுமன்றத்துக்கு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க. அந்த ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். உலகத்தில் எங்கேயுமே நடைபெற்றிருக்காத ஒரு விடயம். ஒரு ஆசனத்தோடு வந்த ரணில் விக்ரமசிங்க இலங்கையினுடைய ஜனாதிபதியாக வர முடியும் என்றால் 37,600 மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பலஸ்தீனம் ஒரு தனிநாடாக முடியும் என்றால் ஏன் நாங்கள் தீர்வை பெற முடியாது? இதை நாங்கள் தீவிரமாக சிந்திக்கிறோம். ஏன் நாங்கள் தீர்வை பெற முடியாது என்றால் நாங்கள் எமக்கான தீர்வு எதுவென்று கேட்கவில்லை. அதுதான் உண்மை. அப்ப சில நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், எங்க நாங்கள் கேட்கிறது தீர்வை? நீங்கள் கேட்கலாம், உங்களுடைய பிரதிநிதிகள் பல பொன்னான வாய்ப்புகள் எங்களுக்கு வந்தது, அத்தனையையும் போட்டுடைக்கும். அத்தனை வாய்ப்புகளையும் போட்டுடைக்கும். ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். 2019 மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார். அந்த ஆட்சியினுடைய இறுதியில் மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவியில் இருந்து அகற்றிவிட்டு ராஜபக்சேவை, மஹிந்த ராஜபக்சேவை பிரதமராக்கினார். அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க தான் பிரதமர் என்று சொன்னார். மஹிந்த ராஜபக்சே சொன்னார், இல்ல தான் பிரதமர். இலங்கையிலே 52 நாட்கள் ஒரு குழப்பம் நடந்தது. யார் இலங்கையினுடைய பிரதமர்? ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்க வேண்டும் என்று இந்தியா, அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகளினுடைய பிரதிநிதிகள் இலங்கையிலே முகாமிட்டிருந்தார். ராஜபக்சேவை தொடர்ந்து பிரதமராக வைத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சார்பான சைனா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகளினுடைய தூதுவர்கள் கொழும்பிலே முகாமிட்டிருந்தார்கள். சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவையும் தேடி தேடி போய் கேட்டிருந்தார்கள். உலகமே 2 துருவங்களாக பிளவுபட்டு நின்றார்கள். அந்த நேரத்தில் எமது தலைமைகள், அன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினை கூட இருந்திருக்கவில்லை. இந்த நாடுகளோடு என்ன செய்திருக்க வேண்டும்? பேரம் பேசி இருக்க வேண்டும். நாங்கள் ரணிலுக்கு வாக்களிப்பதாக இருந்தால் எங்களுக்கு இன்ன விடயங்கள் நடைபெற வேண்டும், கேட்டிருக்க வேண்டும். சர்வதேசம் கேட்கவில்லை. கேட்காமல் பெட்டிகளுக்கு விலை போகும், கோடிகளுக்கு விலை போகும். கடைசியான ஒரு சம்பவத்தை சொல்றோம். 1.5 வருஷத்துக்கு முதல் இலங்கை சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இருந்தது. உங்க சொந்தக்காரர் சொல்லி இருக்கிறார், பெட்ரோலுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. வடகிழக்கு சனம் பசியால் சாகாது என்ற வரலாறு இருக்கு. பனங்கிழங்க சாப்பிட்டு தப்பி வாழ்ந்தாங்க. அந்த பஞ்சம் இன்னும் 1 மாதம் தொடர்ந்து இருந்தால் தென்னிலங்கையில், சிங்கள தேசத்தில் கொத்து கொத்தாக சிங்கள மக்கள் பசியாலே சென்றிருப்பார்கள். கொழும்பிலே தொடர்மாடி குடியிருப்பில் கேஸ் இல்லாவிட்டால் மக்கள் வாழ முடியாது. அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று தெரியாத நிலைமை. அந்த நேரத்தில் இந்தியா கொடுத்த $4 பில்லியன் தான் இலங்கையை காப்பாற்றியது. அந்த $4 பில்லியன் இந்தியா இலங்கைக்கு வழங்கி இருக்காவிட்டால் இன்று இலங்கையால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது.
அந்த நேரத்தில் எங்களுடைய தமிழ் தலைமைகள் இந்தியாவுக்கு என்ன சொல்லி இருக்க வேண்டும், கேட்டிருக்க வேண்டும். 4 பில்லியனை கொடுப்பதற்கு முதல் இலங்கைக்கு நிபந்தனைகளை விதியுங்கள், யாப்பை மாற்ற வேண்டும் என்று கேளுங்கள், சமஷ்டியை உள்ளடக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா? நிச்சயமாக சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் கேட்டது என்ன? எங்களுக்கு கொழும்பில வீடு, ஓடுறதுக்கு பஜரும், எங்கட பிள்ளைகள் வேலூர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கு மெடிக்கல் சீட். இதைத்தான் எங்க தலைவர்கள் கேட்டாங்க. கடைசியாக நடந்த சந்திப்பில் இந்தியாவில் மதிப்பார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வராஜா கஜேந்திரனும் தான் சமஷ்டி பற்றி கதைத்தார்கள். ஏனைய தலைவர்கள் ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தத்தை தான் கதைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கிற பெரிய விஷயம் என்னவென்றால், இப்பொழுது தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலில் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் தேர்தலுக்கு பிறகு அவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன ஏக்கிய ராஜ்யம் ஒரு யாப்பை சொல்லி இருந்தேன், அந்த யாப்பை சமஷ்டி என்று பொய் சொல்லி நிறைவேற்ற போகிறார்கள். இன்று வடகிழக்கிலே 18 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த 18 பேர்ல 5 பேர் எப்பவும் சிங்களத்தோடு தான் நிற்பார்கள். டக்ளஸ் தேவானந்தா, அவருடைய கட்சியைச் சேர்ந்த திலீபன், அங்கஜன், பிள்ளையார், வியாழி, இவர்களிடம் நாங்கள் தமிழ் தேசியத்தை எதிர்பார்க்க முடியாது. மிச்சம் 13 பேர். இந்த 13 பேர்ல 10 பேர் கூட்டமைப்பில் இருக்கிறார். விக்னேஸ்வரன் ஐயா ஒரு ஆள் 11. எங்கட கட்சியில கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கஜேந்திரன். இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்னவென்றால், இந்த 18 பேரிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் கஜேந்திரனையும் தவிர மிச்ச 16 பேரும் அந்த ஏக்கிய ராஜ்யத்தை ஏற்க போகிறார்கள். இதுதான் கண யதார்த்தம். 18 பேரிலே 16 பேர் ஏக்கிய ராஜ்ய யாப்பை ஏற்றுவிட்டால் அதோடு அந்த கதை என்ன செய்துவிடும், முடிந்துவிடும். கதை முடிய போகிறது. அந்த மண்ணினுடைய 18 பிரதிநிதிகளில் 16 பேர் ஏக்கிய ராஜ்ய யாப்பை ஏற்றதற்கு பிறகு தாயகத்திலே இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய 2 உறுப்பினர்களும் புலத்திலே இருக்கின்ற நீங்களும் எவ்வளவுதான் கத்தி குளறி எந்த மாநாடு நடத்தினாலும் எதுவுமே நடைபெறப் போவது கிடையாது. இந்த சதியை நாங்கள் முறியடிக்க வேண்டும். இந்த சதியை முறியடிக்க வேண்டும் என்றால் தாயகத்திலே இந்த உண்மைகளை நாங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய நாடுகளில் இருக்கின்ற, கனடா மாத்திரமல்ல, ஒவ்வொரு புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற அமைப்புகளும் தமிழர்களும் அந்த நாட்டினுடைய சட்டசபைகளை தட்டி சொல்ல வேண்டும். இதை நாங்கள் ஏற்க முடியாது. தாயகத்தில் இருக்கிற அந்த 16 எம்பிமாருக்கும் அவர் சார்ந்த கட்சிகளுக்கும் நாங்கள் சொல்லணும், இதை நீங்கள் ஏற்கக்கூடாது. இந்த வரலாற்று கடமையை நாங்கள் செய்ய தவறுவோமாக இருந்தால் தமிழினத்தினுடைய கதை முடிய போகிறது. அதற்கு அப்பால் எதுவுமே இல்லை. நாங்கள் ஒரு யாப்பை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த யாப்பை நாங்கள் ஏற்று பெரும்பான்மையான பிரதிநிதிகள் ஆதரவு தெரிவிப்பார்களாக இருந்தால் இனப்பிரச்சனை என்ற விடயம் அதோடு முடிவுக்கு வந்துவிடும். இதுதான் சட்டம். இந்த உண்மைகளை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தான் பலருக்கு பல நாடுகளுக்கு விசாவை கொடுக்குதில்லை. இதை நாங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தான் 15 வருடமாக எங்களை யாருமே கனடாவுக்கு கூப்பிடவில்லை. ஏன்னா கனடா என்பது சாதாரண நாடு அல்ல. புலம்பெயர் தமிழர்கள் அதிகமாக வாழுகின்றவர்கள். என்னுடைய கணிப்பு சரி என்றால் 5 லட்சத்துக்கும் அதிகமாக 6 லட்சத்துக்கு அண்மித்ததாக நமது மக்கள் வாழுகிறார்கள். இது ஒரு குட்டி தமிழ் தேசம். இந்த தேசம் திரண்டால் பலரால் தாயகத்திலும் அரசியல் செய்ய முடியாது, புலத்திலும் திருவிழாக்களை நடத்த முடியாது. நாங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது. எல்லா வேட்பாளர்களோடும் நாங்கள் கதைத்தோம். ரணில் விக்ரமசிங்கவோடு கதைத்தோம். அவர் சொல்லுகிறார், காணியும் போலீசும் இல்லாத 13வது திருத்தத்தை பற்றி தான் பரிசீலித்தார். அதை அவர்
பரிசீலிக்க தேவையில்லை. அதை விட கூட ஏற்கனவே யாப்பில இருக்கு. சஜித் பிரேமதாசா சொல்ற இந்தியாவில் இருக்கிற பஞ்சாயத்து முறையை பற்றி பரிசீலிக்கணும். படத்துல பார்த்திருப்பீங்க, மரத்துக்கு கீழே ஒரு 4-5 பெரியவர்கள் இருந்து சில விடயங்களை கதைத்து பேசுவார்கள். தான் பஞ்சாயத்து முறை. சஜித் தர போறார். அனுரகுமார சொல்றார், நீங்கள் தீவிரவாதிகள், உங்களோட நான் கதைக்க இயலாது. எந்த இன்னொரு பிரிவிற்கு தேசிய மக்கள் சக்தி என அதை வந்து உங்களோட கதைக்கணும். என்னோட உங்களோட கதைச்சாலே தனக்கு பிரச்சனை. நாமல் ராஜபக்ச சொல்ல தேவையில் அவரோட கதைக்கிறது நேர விரயம். இதுல யாருக்காவது நாங்கள் வாக்களிக்கலாமா? இல்லை. அதால நம்மை பகிஷ்கரிப்பது என்ற ஒரு முடிவை எடுக்கிறான். இந்த நேரத்தில் பொது வேட்பாளர் என்று ஒரு தரப்பினர் வருகிறார். இது நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டிய விடயம். கொஞ்சம் தண்ணியை குடிச்சுட்டு கதைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முடிவுக்கு வருகிறது தேர்தலை பகிஷ்கரிப்பது என்று. சிலர் சொல்லுகிறார்கள் பொது வேட்பாளரை நிறுத்த போகிறோம். இதை நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும். வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது, விஞ்ஞான ரீதியாக பார்க்கின்ற பொழுது, பொது வேட்பாளரும் பகிஷ்கரிப்பும் கிட்டத்தட்ட ஒரே நோக்கத்தை கொண்ட விடயமில்லை. மாற்றிக்கிறார்கள். பொது வேட்பாளரும் பகிஷ்கரிப்பும் ஒரே நோக்கத்தை கொண்ட விடயங்கள். மாற்றிக்கிறார்கள். ஆனால் இப்படித்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். ரெண்டில் மிகச்சரியானது. இப்ப நாங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், 2 மோட்டார் சைக்கிள் இருக்கு. ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு பிரேக் இல்லை, இன்னொரு மோட்டார் சைக்கிளுக்கு பிரேக் இருக்கு. எந்த மோட்டார் சைக்கிளை நாங்கள் கொண்டு போகணும்? பிரேக் இருக்கிற மோட்டார் சைக்கிள். பொது வேட்பாளர் என்பது பிரேக் இல்லாத மோட்டார் சைக்கிள். பகிஷ்கரிப்பு என்பது பிரேக் இருக்கிற மோட்டார் சைக்கிள். எப்படி என்றால், பொது வேட்பாளராக ஒரு தமிழரை நாங்கள் நிப்பாற்ற முடியும். இலங்கையில் இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் முறையின் படி நம்ம ஜனாதிபதி தேர்தலில் வெறுமனே ஒரு ஆளுக்கு மட்டும் வாக்களிக்கிறது கிடையாது. 2 வேட்பாளர்கள் மாத்திரம் போட்டியிட்டால் ஒருவருக்கு வாக்களிப்போம். 3 வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அதிகபட்சமாக 2 பேருக்கு வாக்களிப்போம். 3க்கு மேல போட்டியிட்டால், 4 அல்லது அதுக்கு மேல போட்டியிட்டால் நம்ம அதிகபட்சமாக 3 நபர்களுக்கு வாக்களிக்கலாம். இப்ப இந்த முறை 39 பேர் போட்டியிடலாம். ஒரு ஆள் இறந்துட்டார், 38 பேர். இப்ப இருக்கிற மக்கள் எத்தனை பேருக்கு வாக்களிக்கலாம்? 3 பேருக்கு வாக்களிக்கலாம். இப்ப இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு ஆளை நிறுத்தி இருப்பவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், எங்கட மக்களிடம் போய் நேரடியாக நீங்கள் ரணிலுக்கோ சஜித்துக்கோ அனுரகுமாரவுக்கோ வாக்களியுங்கள் என்று சொல்லலாம். சொன்னால் நமது மக்கள் திருப்பி கேள்வி கேட்பார்கள், அடிப்பார்கள். அதால மக்களை முதல் வாக்குச்சாவடியை நோக்கி கொண்டு போவார்கள். பொது வேட்பாளர் உசுப்பேற்றி விட்டால் தமிழர்கள் முதலாவது வாக்கு போய் யாருக்கு அளிக்க போயினான்? தமிழ் பொது வேட்பாளருக்கு. 2வது மற்றும் 3வது விருப்பு வாக்குகள் யாருக்கு போகும்போது? சிங்கள வேட்பாளர்களுக்கு. மக்கள் போடுகிற அவர்கள் போடுவார்கள். இந்த ஆபத்துக்கள் பகிஷ்கரிப்பிலே இல்லை. அடுத்த மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால், ஒரு கதைக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு 72 மணித்தியாலத்துக்கு முதல் இந்த பொது வேட்பாளர் தனக்கு ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது சஜித் பிரேமதாசாவோ தன்னை தொடர்பு கொண்டு தமிழர்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதாக உத்தரவாதம் வழங்கிவிட்டார்கள். ஆகவே நான் போட்டியில் இருந்து விலகுகிறேன், நீங்கள் ரணிலுக்கோ அல்லது சஜித்துக்கோ வாக்களியுங்கள் என்று சொல்ல மாட்டார் என்பதற்கு யாராலும் உத்தரவாதம் தர முடியுமா? இல்ல, எவராலும் உத்தரவாதம் தர முடியாது. ஆனால் இந்த ஆபத்துக்கள் எதுவுமே பகிஷ்கரிப்பில் இல்லை. பகிஷ்கரிப்பு என்பது மிகச்சரியான வழிமுறை. தமிழர்கள் ஒரு தேசம் என்பதை காட்ட, வடகிழக்கு ஒட்டுமொத்தமாக பகிஷ்கரிக்க, தென்னிலங்கை வாக்களிக்க, 2 தேசங்கள் இருப்பது நிறுவப்படும்.
ஒரு தேசத்திலே வாக்களிப்பு நடக்குது, இன்னொரு தேசத்திலே பகிஷ்கரிப்பு நடக்குது. இதுதான் தேசமாக திரளுவதை காட்டும். ஆனால் இது நடைபெற்று விடக்கூடாது என்பதில் உலகமும் இலங்கையும் கங்கணம் கட்டி நிற்கிறது. ஏனென்றால் பகிஷ்கரிப்பு வெற்றி பெற்றால் 2005 தேசிய தலைவர் எடுத்த முடிவு சரி என்ற கருத்து நிறுவப்படும். ஏனென்றால் தேசிய தலைவருக்கு முன்னால் 2005 இந்த தெரிவுகள் இருந்தது, பகிஷ்கரிப்பும் இருந்தது, பொது வேட்பாளரும் இருந்தது. தேசிய தலைவர் என்ன தெரிவு செய்தவர்? பகிஷ்கரிப்ப. அப்ப இன்றைக்கு நாங்கள் அந்த முடிவை எடுத்தால் அந்த தேசிய தலைவர் எடுத்த அந்த முடிவு சரி என்று மக்கள் நிரூபித்து விட்டார்கள் என்ற கருத்து நிறுவப்படும். இது நிறுவப்பட்டு விடக் கூடாது என்பதில் சில நாடுகளும் சில தரப்புகள் உறுதியாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் தான் பகிஷ்கரிப்பு. இது கோட்பாட்டு ரீதியாக. ஆனால் அது இலங்கைக்கும் பொருந்துகிறது. சில நேரங்களிலே நாங்கள் கூறுகின்ற கருத்துக்களை மக்கள் தேர்தலுக்கு பிறகுதான் விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் இந்த முறை தெய்வ ஆசியா அல்லது மாவீரர்கள் வழிகாட்டுகின்றார்களா என்று எனக்கு தெரியவில்லை. சில உண்மைகள் உடனுக்குடன் நிறுவப்படுகிறது. நான் கூறிய அத்தனை விடயங்களும் உண்மை என்பது இந்த பொது வேட்பாளர் பற்றிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அணியினுடைய பிரதானமான ஒரு தலைவர், முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சில நேரத்தில் தன்னை மறந்து உண்மைகளை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், முதலாவது வாக்கை தமிழ் பொது வேட்பாளருக்கு வழங்கி 2வது வாக்கை தென்னிலங்கையைச் சேர்ந்த வேட்பாளர் ஒருவருக்கு வழங்குவதால் சில விடயங்களை சாதிப்பதற்கு ஊன்றுகோலாக அமையும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சில உண்மைகள் முதலிலேயே தெரிந்துவிடும். சந்தேகம் இருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சி முடிய என்னை சந்தித்து இந்த பத்திரிகை செய்தியை வாசித்து விட்டு செல்லலாம். இதுதான் இலங்கையில் நடக்கும். நேரடியாக சில விடயங்களை சாதிக்க முடியாத தரப்புகள் எம்மவர்களை விலைக்கு வாங்கி எம்மை வைத்தே எம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் இலக்கு நோக்கி நகர்ந்து விடக்கூடாது என்பதற்காக. தாயகத்தில் குழப்பம். எனக்கு நேற்று ஒரு டெலிபோன் கால் வந்துச்சு. நாளைக்கு உங்களோட நிகழ்ச்சிக்கும் ஒரு சிலர் திட்டமிட்டு அனுப்பப்பட போகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை குழப்புவதற்கு. சிலர் குதர்க்கமான கேள்விகளை கேட்பதற்கென்றே அனுப்பப்படுகிறார்கள் என்று தகவல் வந்தது. இப்ப நான் அன்றைக்கு சொன்ன விஷயம், நான் உண்மையில் அப்படியானவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். உண்மையில் அவர்கள் பாவம், அவர்கள் வெறும் அம்புகள். இங்கு எங்களுடைய எதிரிகள் கருணாவும் பிள்ளையானும் டக்ளஸ் தேவானந்தாவும் அங்ககனும் கருணாவும் மணிவண்ணன் போன்ற தரப்புகளுமே தவிர அவர்களுடைய ஆதரவாளர்கள் இல்லை. அதை பாவங்கள், அவர்களுக்கு உண்மை தெரியாது. அவர்கள் அப்பாவிகளை குழப்ப வருகின்றவர்களுக்கு உண்மைகளை சொல்லி அவர்களையும் நம்பக்கம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் நாங்கள் போராடுவது அவர்களுக்கும் சேர்த்துத்தான். மாவீரர்கள் தங்களுக்கான போராடுகிறார்கள், எங்களுக்கான தான் போராடுகிறார்கள். இப்ப நான் சொன்னது அவியலைத்தான் நான் சந்திக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்களும் இந்த உண்மைகளை உணர்ந்தால் எங்கள் பக்கம் வருவார்கள். ஏன்னா குழப்புறாங்கல்ல பலர் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறான். ஆனா அவனிக்கிறான் ஏக்கிய ராஜ்யம் சமஷ்டியர். இங்க வந்து அந்த ஏக்கிய ராஜ்யம் ஒற்றியாட்சி. அவன் இப்ப குழப்பம் வந்து வரப்போது அனுப்பினார்கள் உண்மையை உணர்ந்து அனுப்பியவர்களை தான் அனுப்பி தாக்க போகிறார்கள். என்னிடம் சகல ஆதாரங்கள் இருக்கிறது. நாங்கள் இதை ஒரு புனிதமான அரசியலாகத்தான் பார்க்கின்றோம். எங்களோட மனசுல ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கு. நாங்கள் வேறு எதையும் செய்ய தேவையில்லை. அந்த 50,000 பேருக்கும் நாங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். அது மட்டும்தான், வேறு ஒன்று. நாங்கள் ஒன்றை வெட்டி கிழிப்பதற்காக அரசியல் செய்ய வேண்டும். நாங்கள் கணக்கை கண்டுபிடிக்க தேவையில்லை. தேசிய தலைவர்கிட்ட கடைசி மாவீரத்திர உரையை எடுத்து படிக்கும். நான் கேட்க சொன்ன படிக்க வேண்டும். அது ஒரு வரலாற்று சட்டகம் பெட்டகம்.
எமது தேசம் எப்படி பயணிக்க வேண்டும் என்று தேசிய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார். அவர் மிக தெளிவாக சொல்றார், இந்த விடுதலை போராட்டத்தை புலம்பெயர் இளையவர்களிடம் கையளித்து விட்டு செல்கிறேன். ஏனென்றால் நடந்தது ஆயுத போராட்டம், நடைபெற இருப்பது ராஜதந்திர போராட்டம். மிக தெளிவாக ஒரு உரையிலே சொல்லுகிறார், இலங்கையினுடைய ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள் தமிழர்களுக்கான தீர்வை தேடுவது என்பது இருட்டறைக்குள் கருத்த பூனையை தேடுவதை போன்றது என்று சொல்லுகிறார். ஆனா எங்கட தலைவர்கள் இலங்கையில் ஒற்றையாட்சிகளை 13 தேடி கொண்டு கணக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. எங்களுக்கு வரலாறு இருக்கிறது, வரலாறு எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே தலைவருடைய இறுதி மாவீரத்தின உரையை நாங்கள் ஒரு வரலாற்று சட்டகமாக, பெட்டகமாக, ஒரு காலச்சுவடாக கருதி அந்த வழியில் நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு தேசம் கிடைக்கும். மாற்று கருத்து கிடவில்லை. அறம் தோற்காது. காலம் வேண்டும் என்றால் எடுக்கலாம், அறம் தோற்காது. ஏனென்றால் எங்களுடைய விடுதலை போராட்டம் இரத்தத்தாலும் சதைகளாலும் கட்டியெழுப்பப்பட்டது. நாங்கள் ஒரு நேர்மையான அரசியலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சியை சேர்ந்தவன் என்பதற்காக இங்கு வந்து கலைக்கவில்லை. நான் அடிப்படையிலே ஒரு தமிழரசு கட்சிக்காரன் 2009 முதல். ஆனால் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடுதலை அரசியலை சரியான பாதையில் நடத்திய காரணத்தினால் தான் நாங்கள் அவருக்கு பின்னாலே அணிதிரண்டோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக பரிமாணம் எடுத்தோம். ஏனென்றால் எங்களுடைய அரசியல் கட்சிகளின் சின்னங்களுக்குள்ளும் பெயர்களுக்குள்ளும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, கொள்கை சார்ந்தது. ஆகவே அன்பான உறவுகளே, நீங்கள் இங்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சும்மா வரவில்லை. உங்களுக்கு பல பிரச்சனைகள், எங்களை விட பிரச்சனைகள் இருக்கிறது, வேலை பழங்கள் இருக்கிறது. அவற்றை தாண்டி நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எங்களுடைய மண்ணை நேசிக்கின்றீர்கள், மாவீரர்களை நேசிக்கின்றீர்கள், தேசியத்தை நேசிக்கின்றீர்கள். ஆனால் உங்களையும் எங்கள் மக்களையும் பல மாயைகளை காட்டி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாயைகளை நாங்கள் உடைத்தறிந்து நிச்சயமாக ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் நகர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் முதலாவது செய்ய வேண்டும், நிகழ்ச்சி நிரல்களை கடந்து தேசம் சார்ந்து சிந்திக்க வேண்டும். தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தலைவன் வகுத்த வழியிலே அணிவகுத்து செல்லடா என்று கூறி நான் கடைசி கேள்வி வரைக்கும் பதிலளிப்பேன். ஆகவே நீங்கள் தாராளமாக உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், எத்தனை கேள்விகளை யாரும் கேட்கலாம். இறுதி கேள்வி வரை பதிலளிப்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.